வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திரிஸ்புடமும் பாதிப்பும். அதாவது திரிஸ்புடத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். திரிஸ்புடம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். திரிஸ்புடம் அப்படின்னா 3 ஸ்புடங்கள், அதுதான் திரிஸ்புடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3 ஸ்புடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பாவக சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாவக சக்கரம்னா என்னன்னு தெரியணும். ராசி சக்கரம் வேறு, பாவக சக்கரம் வேறு, நவாம்சம் வேறு. 3 வித்தியாசத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து நார்மலாக இருக்கிறது வந்து ராசி சக்கரம், அதில் எதையுமே நீங்கள் வந்து பிரிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு ராசி சக்கரத்துக்கும் 0லேருந்து 30 டிகிரி கணக்கு வரும். அப்படி நீங்கள் மொத்தம் கூட்டினீங்கன்னா 12 ராசிக்கு வந்து 12 × 30 டிகிரி 360 டிகிரி வரும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நவாம்சங்கிறது வேறு, அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. பாவகத்தை பற்றி தான் பேச போகிறோம். பாவக சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ லக்னம் வந்து இப்போ உதாரணத்துக்கு 9.56 டிகிரியில் வந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சில பாவக சக்கரங்கள் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா, லக்ன புள்ளி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அடுத்த ராசியினுடைய 9.56 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வரும். அதை வந்து ஒரு பாவக சக்கரமாக எடுக்கிறாங்க. அதாவது லக்னம் நின்ற புள்ளியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய அதே புள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வரும். இப்போ இதில் 9.56 துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னா, விருச்சிகத்தில் 9.56 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இங்கே இருக்கிற 9.56லேருந்து இந்த பாவகத்தில் இருக்க 9.56 வரைக்கும் இருக்கிறத 2ஆம் பாவகம்னு சொல்கிறோம். இப்படி வந்து பாவகம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லக்னம் என்ற புள்ளியை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 30 டிகிரியை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் கூட்டி பாவகத்தை வந்து பிரிக்கிறாங்க. இதுதான் பாவக சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது பொதுவான பாவக சக்கரம். இதில் வந்து சமமாக இருக்கும். 9.56 இந்த பாவத்தில் இருந்துச்சுன்னா அடுத்த பாவகமும் 9.56 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்த பாவகமும் 9.56 தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கால்குலேஷன். இன்னொரு கால்குலேஷன் இருக்குது. அந்த பாவக புள்ளியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 9.56 இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 15 டிகிரி, இந்த லக்னத்துக்கு பின்னாடி ஒரு 15 டிகிரியாக வந்து பிரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னம் வந்து 10 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து ஒரு 15 டிகிரி அப்படின்னா இந்த ராசியில் 25 டிகிரி வரைக்கும் எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து இதுலேருந்து பின்னாடி இருக்க ராசியில் இருக்கக்கூடிய டிகிரி வரைக்கும் எடுத்துக்குவாங்க. முன்னாடி 15 டிகிரி, பின்னாடி 15 டிகிரின்னு சொல்லி பிரித்து எடுப்பாங்க. அதை ஒரு பாவகமாக வந்து கருதுவாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு பாவகமாக வந்து பிரித்து 12 கட்டத்துக்கும் வந்து பிரிப்பாங்க. அதுவும் ஒரு டைப் ஆஃப் பாவக சக்கரம். ஃபஸ்ட்டு பாவக சக்கரம் என்ன சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய டிகிரியிலேருந்து ஒரு 30 டிகிரி ஆட் பண்ணால் அடுத்த ராசி வரைக்கும் வரும். அதை வந்து ஒரு பாவகமாக எடுத்துக்கிடுவாங்க. 2வது சொல்ல பாவகம் எப்படி அப்படின்னா, இருக்கக்கூடிய டிகிரியிலேருந்து முன்னாடி 15 டிகிரி, பின்னாடி 15 டிகிரியாக வந்து பிரிப்பாங்க. இதை வச்சு பாவகமாக பிரித்து ஒரு 12 கட்டமாக பிரிக்கிறது வந்து பாவக சக்கரமாக போடுறாங்க. அது வேறு முறைகளில் நிறைய வேறுபாடு இருக்குது. இது வந்து சமமான பாவக புள்ளி. இப்போ நான் சொன்னது வந்து சமமான பாவக புள்ளி, ஈக்குவலாக வந்து பிரிக்கிறது. இப்போ இந்த ராசியிலேருந்து இந்த ராசி வரைக்கும் 30 டிகிரி அப்படின்னா, இந்த ராசிலையும் அது பாவகம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 9.56 ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் 9.56 தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பாவக பிரிவு, பாவக சக்கரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி 15 டிகிரி, முன்னாடி 15 டிகிரி பிரித்தாலும் அப்படியே வந்து சமமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா ராசிலையும் அப்படியே 15 வந்து சமமாக பிரித்து அதையும் வந்து பாவக சக்கரமாக வந்து கருதுகிறாங்க. அது வந்து சமமான பாவக சக்கரம். இப்போ சமமற்ற பாவக புள்ளி சக்கரம்னு ஒன்று இருக்குது. இது வந்து கேபி அஸ்ட்ராலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலையும் சில இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து சமமற்ற பாவக புள்ளி சக்கரம். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பாவகம் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 9.56 டிகிரியில் வந்து இந்த முதல் பாவகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2வது பாவகம் பாருங்கள் 10.70 ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் பாவகம் பாருங்கள் 11.45 ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் பாவம் வந்து 10.20 ஸ்டார்ட் ஆகுது. இப்படி வந்து பாவக புள்ளிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பேர் வந்து சமமற்ற பாவக புள்ளி சக்கரம். இதை வந்து மெயினாக வந்து கேபி அஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில முறைகள்லேயும் வந்து இந்த சமமற்ற பாவக புள்ளிகள் வந்து பிரிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து சொன்னோம் அப்படின்னா நீண்டுக்கிட்டே போகும். அது ஒவ்வொரு முறையிலையும் வேறு மாதிரி வந்து பிரித்து வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம திரிஸ்புடத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சமமற்ற பாவக புள்ளி சக்கரத்தை வச்சு தான் இந்த திரிஸ்புடத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சமமான பாவக சக்கரத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே டிகிரி தான் வரும். எல்லா பாவக சக்கரமும் ஒரே டிகிரியில் தான் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து சமமற்ற பாவக சக்கரம் அப்படிங்கிறதுனால இதில் திரிஸ்புடம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, லக்னம் நின்ற பாகை 9.56 டிகிரியில் இருக்குது. ஓகே.
அடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தி நின்ற பாகை தேவை. மாந்தி நின்ற பாகை வந்து 5.40 டிகிரியில் இருக்குது. சந்திரன் நின்ற டிகிரி வந்து 2.40 டிகிரியில் சந்திரன் இருக்குது. இந்த கால்குலேஷனில் வந்து நம்ம கூட்டக்கூடாது. நம்ம எப்படி கூட்டணும் அப்படின்னா, அதாவது 0லேருந்து 360 டிகிரி தான் ஒரு ராசி சக்கரம். அப்போ அந்த 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் எந்தெந்த ராசியில் எந்தெந்த டிகிரி விழுதோ அதை பேஸ் பண்ணி கூட்டணும். இப்போ உதாரணத்துக்கு துலாமில் வந்து 9.56 டிகிரி அப்படின்னா துலாம் வந்து 189.56 டிகிரி வரும். ஏன் அப்படின்னா ஒரு ராசி வந்து 30 டிகிரி, 30, 60, 90, 120, 150, 180. அப்போ இது 180ஓடு முடியுது. கன்னி வந்து 180ஓடு முடியுது. புரியுதா? அப்போ இங்கே வந்து 9.56 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 180 + 9.56 189.56ன்னு எடுத்துக்கிறோம். மாந்தி நின்ற பாகை வந்து மகர ராசி வந்து 300 டிகிரியோடு முடியுது. அப்போ 300 + 5.40 305.40ன்னு எடுத்துக்கிறோம் மாந்தி டிகிரியை. சந்திரன் டிகிரியை வந்து இது 30, 60, 90, 120 வரைக்கும் 90 டிகிரியோட மிதனம் முடியுது. அப்போ 90 + 2.40 92.40 சந்திரன் நின்ற பாகை. இப்படி வந்து நீங்கள் 360 டிகிரி பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டிகிரிஸை வந்து நீங்கள் எழுதிக்கணும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து லக்ன பாகை, மாந்தி நின்ற பாகை, சந்திரன் நின்ற பாகை. இந்த மூணையுமே கூட்டும்போது ஒரு டோட்டல் வருதுல்ல, 587.36 வருது. இது 360 விட ஜாஸ்தி இருக்கிறதுனால இதோட 360 வந்து கழிக்கிறோம். மீதி வந்து 227.36 வருது. அந்த 227.36 எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் விழுது. 27.36ங்கிறது வந்து எந்த இதில் வருது அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்து விழுது. 227.36 டிகிரிங்கிறது கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம் விருச்சிக ராசியில் வந்து விழுது. அப்போ இதுதான் நம்ம திரிஸ்புடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இது திரிஸ்புடம் எங்கே விழுகுது அப்படின்னா 2ஆம் பாவகத்தில் விழுகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து திரிஸ்புடம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்படி வந்து 12 கட்டத்துக்கும் திரிஸ்புடத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து 2ஆம் பாவகத்தினுடைய புள்ளி இருக்குல்ல, 2ஆம் பாவத்தினுடைய புள்ளி என்ன? 10.70. அதை வந்து லக்ன பாகையாக நீங்கள் எடுத்துக்கணும் 2ஆம் பாவகத்துக்கு. அடுத்து மாந்தி பாகை எப்பயும் போல் எடுத்துக்கலாம், சந்திரன் பாகை எப்பயும் போல் எடுத்துக்கலாம். இந்த மூணையும் கூட்டி டோட்டல் வரதை வந்து 360 கழிச்சிங்கன்னா ஒரு டிகிரி வரும்ல, அந்த டிகிரி வந்து எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் விழுதோ அதுதான் திரிஸ்புட பாகையாக எடுத்துக்கணும். இப்படி லக்ன பாகை, 2ஆம் பாவத்துக்குரிய பாகை, 3ஆம் பாவத்துக்குரிய பாகை, 4ஆம் பாவத்துக்கு பாகைன்னு சொல்லி எது உங்களுக்கு தேவையோ அந்த குறிப்பிட்ட அந்த பாவகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு மாந்தியோட பாகையும் சந்திரனோட பாகையும் கூட்டி டோட்டல் பண்ணி 360 கழிச்சிங்கன்னா ஒரு டிகிரி வரும். அதை தான் நீங்கள் வந்து திரிஸ்புடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த திரிஸ்புடம் எந்த ராசியில் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் விழுகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த வந்து அது பாதிக்குங்க. திரிஸ்புடம் எந்த ராசியில் விழுகுது, எந்த ராசி அதிபதி அந்த திரிஸ்புடத்து கூட கூடியிருக்கு, திரிஸ்புடம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது எல்லாமே பாதிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த எந்த கிரகமும் இல்லை இங்கே. இப்போ இதே இது வந்து ஒரு சனி வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து திரிஸ்புடத்தில் இருக்குது அப்படின்னா சனியினுடைய பாவகம் என்ன? 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் சனியினுடைய பாவகம். அப்போ சனி வந்து திரிஸ்புட பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னா சனியினுடைய காரக உறுப்புகளும் பாதிக்கப்படும், காரக பொருள்களும் பாதிக்கப்படும். இப்போ சனியினுடைய காரகம் என்ன அப்படின்னா தொழில். அப்போ வேலையாட்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சனி வந்து திரிஸ்புடத்தில் இருந்தால் சொல்கிறேன். சனியினுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும். இந்த ராசி அதிபதி யார்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் வந்து பாதிக்கப்படும் இங்கே. அடுத்து வந்து திரிஸ்புடன் என்ற நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திர காரகமும் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு கிரகம் நின்று அது பார்வையை பார்த்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாதிப்பை வந்து எங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து இந்த திரிஸ்புடத்தில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? குரு பார்வை பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். இதே திரிஸ்புடத்தில் குரு நின்று எந்தெந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவகத்துக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் குருவினால் கொடுக்க முடியும். அதுதான் திரிஸ்புட பாகையினுடைய சிறப்பு. இப்போ திரிஸ்புடன் என்ற இடம், திரிஸ்புடத்தில் இருக்கக்கூடிய பிளானெட்டு, திரிஸ்புடன் என்ற நட்சத்திரம், இது எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிறது தான் திரிஸ்புடம் கொடுக்கும் பாதிப்பு. திரிஸ்புடம் சில டைமில் நல்லதும் பண்ணுது. அது எப்படி நல்லது பண்ணுது அப்படின்னா, இந்த திரிஸ்புடத்தை எந்த பிளானெட் வந்து பார்க்குதோ, இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் ஒரு பிளானெட் இருக்குது, அது வந்து திரிஸ்புட இதை வந்து பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிளானெட் வந்து நல்லது தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. திரிஸ்புடத்தில் ஒரு பிளானெட் இருந்து பார்த்தா அது கெட்டது பண்ணும், திரிஸ்புடத்தை ஒரு பிளானெட் பார்த்துச்சு அப்படின்னா அது நல்லது பண்ணும். இங்கே பிளானெட் இருந்து வேறு இடத்த பார்த்தா கெடுதல். ஆனால் வேறு பிளானெட் வந்து திரிஸ்புடத்தை பார்த்தா அது வலுவடைஞ்சு நிறைய நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுதான் திரிஸ்புடத்தை பற்றி என்னுடைய புரிதலை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். திரிஸ்புடம்னா ஒன்றும் இல்லை,
அதாவது ஒரு பாவகத்தினுடைய ஆரம்ப புள்ளி, மாந்தியினுடைய பாகை, சந்திரனுடைய பாகை 3ஐயும் கூட்டி 360ஆல் கழிச்சிங்கன்னா என்ன வருதோ அதுதான் வந்து அந்த நட்சத்திரத்தில் அந்த ராசியில் போய் திரிஸ்புட பாகை நிற்கிது அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பாதிப்பு ஏற்படுத்தும். அது எதனால் பாதிப்பு வருதுங்கிறத இந்த திரிஸ்புடத்தை பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இது வந்து சமமற்ற பாவக சக்கரத்தில் இதை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. சமமான பாவக சக்கரத்தில் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி உங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து கேபி அஸ்ட்ராலஜி முறையில் வந்து இந்த மாதிரி சமமற்ற பாவக புள்ளிகள் வந்து இருக்குது. சில முறைகள்லையும் அது சமமற்ற பாவக புள்ளிகள் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து திரிஸ்புடத்தை வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரிஸ்புடம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி பாதிப்பு கொடுக்குது, அதை பார்த்த கிரகங்கள் வந்து வலுவடைஞ்சு நல்லது பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய கருத்து. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.